வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் இதுவரை 25 பகுதிகள் வாசித்திருக்கிறேன். இதில் கேள்வி நேரமாக 4 பகுதிகள் முடிவடைந்திருக்கிறது. இந்த கேள்வி நேரம் 5வது பகுதி. கேள்விகளை பார்ப்போமா? 1. இரண்யாட்சகன் ஸ்ரீமன் நாராயணனை தேடி போகும்போது வழியில் யாரை சந்திக்கிறான்? 2. ஸ்ரீமன் நாராயணனை இரண்யாட்சகன் எந்த உருவத்தில் சந்திக்கிறான்? 3. கிராம சிம்மம் என்றால் எதை குறிக்கும்? 4. மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்ற சுலபமான வழியாக பகவான் சொன்னது என்ன? 5. பூமாதேவியின் அம்சமாக பெரியாழ்வாருக்கு பிறந்தது யார்? 6. வராக பெருமான் பூமாதேவியிடம் கூறியது என்ன? 7. வராக சரித்திரத்தை படிப்பதால் கேட்பதால் என்ன பயன்? 8. இரண்யாட்சகன் பெற்ற பாக்கியம் என்ன? 9. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இடம்பெற்றுள்ள வராக பெருமானின் திருநாமத்தை குறிப்பிடுக. 10. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஏதேனும் 3 திருநாமங்களை கூறவும். 11. காஷ்யபர் யார்? அவருடைய மனைவி பெயர் என்ன? 12. மனிதர்களை படைப்பதற்கு முன்பே பகவான் யாரை படைத்தார்? 13. காஷ்யபர் திதிக்கு கொடுத்த வரம் என்ன? 14. திதி தேவி குழந்தைகளை கருவில் எத்தனை ஆண்டுகள் சுமந்தாள்? 15. சனத்குமாரர்கள் யார்? 16. சனத்குமாரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 17. ஸ்ரீவைகுண்டத்தின் மேற்கு கோபுர வாயிலில் இருந்த துவாரபாலகர்கள் யார் யார்? 18. பகவானின் பெருமையை பாடிக்கொண்டு ஸ்ரீவைகுண்டம் வந்தவர்கள் யார்? 19. பிரளயம் வந்தால் அனைவரும் எங்கு செல்ல வேண்டும்? 20. பகவான் துவாரபாலகர்களை எத்தனை ஜென்மம் முடிந்த பின் வைகுண்டம் சேர்த்து கொள்வதாக கூறினார்? 21. ஆண்டாள் நாச்சியார் வராக அவதாரம் பற்றி தன்னுடைய எந்த பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார்? 22. பகவான் எதற்காக இத்தனை பெரிய வராக வடிவில் வந்தார்? 23. பூமாதேவியை வராக பெருமாள் எப்படி மீட்டு வருகிறார்? 24. பூமாதேவியை வராக பெருமாள் மீட்பதன் மூலம் நமக்கு என்ன கூறுகிறார்? 25. வராக பெருமான் எப்படி அழைக்கப்படுகிறார்? 26. இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள ஸ்வயம் யக்த க்ஷேத்திரம் எது? 27. உங்களுக்கு தெரிந்த வராக பெருமானின் க்ஷேத்திரங்களை கூறவும். 28. வராக பெருமானின் தோளாக அமைந்திருப்பவை எது? 29. பூமியானது வளம் பெருக என்ன செய்ய வேண்டும்? 30. நம் எல்லோருக்கும் கதி யார்? 31. ஒரு மாதத்திற்கு எத்தனை பட்சங்கள் அவை என்ன? 32. ருதுக்கள் மொத்தம் எத்தனை? அவை என்னென்ன? 33. அயனங்கள் எத்தனை? இப்பொழுது நடப்பது என்ன அயனம்? 34. யுகங்கள் மொத்தம் எத்தனை? அவற்றை குறிப்பிடுக. 35. பிரம்மாவால் முதலில் படைக்கப்பட்ட ஆண் யார்? பெண் யார்? 36. பிரம்மதேவரின் கால கணக்கெடுப்பில் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள கால வித்தியாசம் என்ன? 37. பிரம்மதேவர் படைத்த ரிஷிகள் எத்தனை பேர்? 38. பூமியை பிரளய கடலுக்குள் ஒளித்து வைத்தது யார்? 39. பிரம்மதேவனின் மூக்கிலிருந்து வந்தது யார்? அவர் என்ன அவதாரம்? 40. துருவன் யாருடைய மகன்? கேள்வி நேரம் 5வது பகுதியில் இதுவரை 40 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. இவைகளின் விடைகளை அடுத்த வீடியோவில் காண்போமா? நன்றி, வணக்கம்.